காலையில் பார்க்குறேன் ஒய்ஃபு சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சா, கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணி ஏதோ ஜல்லி மாதிரி கொடன்னு கொட்டினான். என்னது இதுன்னு கிளாக்ஸ் அப்படின்னா, இதில் கலோரி அதிகம், +2 ஃபெயிலு, ஏதோ டைட்டிஷியன் மாதிரி. அதை பார்க்கும்போதே எனக்கு பிபி ஏறுது. வெளில போய் சாப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். திடீர்னு கேள்வி கேட்டா, பால் ஊற்றவானா? யாருக்குன்னு. இதுக்கு தான் பால் ஊற்றி சாப்பிடுங்க அப்புறம் இஷ்டம். சார் திரும்பி பார்க்குறேன், என் நாய் என்னையே பார்த்துன்னு இருக்குது. ஏன்னா அது சாப்பிட்றதும் சின்ன கிண்ணம், அது பிரேக்ஃபாஸ்ட்டும் ஜல்லி. நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டானா நம்மளுக்கு என்ன போடுவாங்கன்னு. ப்ராப்ளம் இஸ் மேண்டேட்டரி, சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு பிரச்சனைகள் நிதர்சனமானவை, நிச்சயமானவை. ஆனால் வருத்தப்படுவதும் வருத்தப்படாததும் உங்கள் சௌரியத்தை பொறுத்தது. அது மல்லையாவால மட்டும்தான் முடியும் நினைக்காதீங்க. நல்லையா யாரால வேணாலும் முடியும். 10% அட்டெண்டன்ஸ் நாம கோல்டு மெடல் வாங்குறோம் பாருங்க. இதை விட அசிங்கமான விஷயம் இந்த உலகத்துல வேற கிடையாது. நம்ம புள்ள 10% அட்டெண்டன்ஸ் என்ன அர்த்தம் தெரியுமா? தாத்தா சாவுக்கு போல, பெரியப்ப வீட்டு கல்யாணத்துக்கு போல, மாமா வீட்டு காதுகுத்துக்கு போல உறவுகளை மதிக்காத அசிங்கத்தின் அடையாளம் 10% அட்டெண்டன்ஸ். நான் 3வது உலக யுத்தம் வருமானு கேட்டிருந்தேன். அவன் எழுதிக்கிறான், பூமிக்குள் குண்டு புதைப்பார்கள், 3வது உலக யுத்தம் வெடிக்கும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார். அட கோயில் வெளியில நிக்கிற யானை கிட்ட ஆசீர்வாதத்துக்கு கூட 5 ரூபாய் தேவைப்படுதுங்க. அன்னைக்கு 1 ரூபாய் போட்டு நிக்கிறான், யானை கம்மு நிக்குது. பக்கத்துல பாகன் கிட்ட கேட்டேன், துட்டு வாங்கி உள்ள போட்டுடுச்சு, ஒண்ணும் பண்ணலையேன்னு. எவ்வளவு போட்டேன்னா 1 ரூபான்னு. ஓரமா நின்று உத்து பார்த்துட்டு போயிட்டு 5 ரூபாய் குத்தாதான் ஆசீர்வாதம். நான் பாட்டுக்கு பஃபே வாங்கிட்டு போய் சாப்பிட போறேன். ஒருத்தர் ஓடியாந்து, என்ன நீங்க எந்திரிச்சு போய் வாங்கிட்டு இருக்கீங்க, யூ ஆர் த சீப் கெஸ்ட், நீங்க சும்மா போகக்கூடாது, ஏன்ட்ட கொடுங்க, நான் போய் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன், என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, தயிர் சாதம் போதும் சொல்லிட்டு பேசாமல் போக வேண்டியதானே. பக்கத்தில் இருக்க இன்னொரு தட்டை நீங்களும் கொடுங்க, நீங்களும் கொடுங்க. 3 தட்டை வாங்கிட்டு போயிட்டேங்க. இருந்தாலும் ரொம்ப நேரமாக ஆளை காணோம். திரும்பி வந்து இதில் உங்கள் தட்டு எதுங்கன்னு பாருங்க அப்படின்னா, முதல்ல தெரிஞ்சுதான் நான் குறி போட்டாவது கொடுத்து விட்டுருப்பேன். குறைஞ்சபட்சம் காரி துப்பியாவது கொடுத்து விட்டுருப்பேன். சார், அவரை ஒரு அம்மா ஏமாத்துது, புள்ள உண்டானதான் நடிக்குது. வந்து சொன்ன உடனே மனசு கேட்கல, அவருக்கு ஒரு 100 ரூபாய் ஒன்றுமா எடுத்து கொடுத்துட்டார். மதுரம்மா வந்து கோவப்படுறாங்க, என்ன உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவள் ஒன்றும் புலத்தாச்சியே இல்லை, அவன் நடக்க நடைய பார்த்தா தெரியலையா, அவன் நடிக்கிறா அப்படின்னா. என்ன கிருஷ்ணன் சொன்னார், நாம் நடிக்கிறோம், நமக்கு காசு கொடுக்கல, அவன் நம்மகிட்டயே நடிக்கிறான்னா ஜாஸ்தியாக தானே கொடுக்கணும். யாரும் எப்படி யோசிப்போமா? அவரோட கூட படித்தவர்கள் பிர்லா கோளாரங்கத்தில் பணிபுரிகிற 2 சயின்டிஸ்ட் அங்க வந்திருக்காங்க சார். நட்பு முறையில் ஒரு ஆள் கேட்டான், ஏய் சாமிநாதா, அறிவு கொட்டல உயரம், அங்க போய் உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்ன எப்படி இருக்கும்னா, எங்க ஐயா சொன்னார், நல்லா தான் இருக்கு, நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டி இருக்கும்னாரு.